Welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் BRS சாப்டரோட ப்ராப்ளம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். So this is the problem given in your textbook page number 175. From the following particulars ascertain the cash book balance as on 31st December 2016. So cash book balance வந்து ascertain பண்ண சொல்லியிருக்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க 31st December 2016ல. So here opening balance என்ன கொடுத்துருக்குறாங்க, overdraft balance as per bank statement. ரொம்ப சிம்பிள். overdraft as per bank statement is nothing but passbook. So overdraft as per passbook அப்படின்றது first case of BRS, அதாவது balance as per passbook நம்ம 8th ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான், சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஒன்லி. ஸோ நம்ம சேஞ்சஸ் வந்து எதில் பண்ணணும், கேஷ் புக்கில் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் இந்த ப்ராப்ளமும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் என்டர்ட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்கன்னா என்ன மீனிங், நம்மளோட அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து டெபிட் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பேங்க் சார்ஜஸ். ஓகே, பேமெண்ட் நம்ம பிஸ்னஸ் வந்து பே பண்ண வேண்டியது, but not yet recorded in the cash book. இந்த 3200 கேஷ் புக்கில் என்ட்ரி பண்ணலை அப்படின்னா கேஷ் புக்கில் ரெடியூஸ் பண்ணலை, ஆனால் பாஸ்புக்கில் என்ன பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பாஸ்புக்கில் இந்த அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு, கேஷ் புக்லேயும் நம்ம என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் வந்து மைனஸ் 3200 நம்ம மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பேங்க் சார்ஜஸ், இதுவும் அதே மாதிரி தான், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் மாதிரியே தான். பேங்க் சார்ஜஸ் என்டர்ட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் சார்ஜஸ் அப்படின்னா சம் சர்வீஸ் சார்ஜஸ் மாதிரி, நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு பேங்க் வந்து ஒரு சார்ஜ் போட்டிருக்கிறாங்க. ஓகே, 600 rupees, பட் நாட் ஃபவுண்ட் இன் கேஷ் புக். கேஷ் புக்கில் இதை என்டர் பண்ணலை, அப்போ பாஸ்புக்கில் இது டிக்ரீஸ் ஆகிருக்கும், கேஷ் புக்லேயும் நம்ம என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் 600 rupees. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 டிரான்சாக்ஷன்ஸும் மைனஸ். இப்போது நெக்ஸ்ட்டு தேர்டு டிரான்சாக்ஷன் சி, checks issued but not yet presented for payment 23,360. check issued means what, check paid by the பிஸ்னஸ் வந்து அமௌண்ட்டு பே பண்ண மாதிரி தான். செக் இஷ்யூ பண்ணிட்டாங்க, இஷ்யூ பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, கேஷ் புக்கில் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நாட் yet presented ஃபார் பேமெண்ட், நம்மக்கிட்ட இருந்து செக்கு வாங்கினவங்க பேங்க்கில் போய் ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை. அப்போ பாஸ்புக்கில் இந்த அமௌண்ட்டு என்னவாயிருக்காது, ரெடியூஸ் ஆகிருக்காது. செக்கு நம்ம பே பண்ணணும்னா பேங்க்ல இருந்து அமௌண்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பே பண்ணியிருக்கணும். பேங்க்ல இருந்து அமௌண்ட்டு பே பண்ணவே இல்லை. இந்த 23,360 பேங்க்ல இருந்து வெளியில் போகலை. அப்போ பேங்க்ல இந்த அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ கேஷ் புக்கில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெடியூஸ் பண்ணியிருப்போம் செக்கு இஷ்யூ பண்ணோன்னே. பட் பாஸ்புக்கு ஈக்குவலாக நம்ம மேட்சப் பண்ணணும். அப்போ கேஷ் புக்கில் இந்த அமௌண்ட்டை ப்ளஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 டிரான்சாக்ஷனும் மைனஸ், தேர்டு டிரான்சாக்ஷன் ப்ளஸ். ஓகே, இப்போ ஃபோர்த் ஒன், செக் டெபாசிட்டட் இன் டு த பேங்க். செக்கு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரிசீவ் பண்ண செக்கை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேஷ் புக்கில் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்போம். பட் நாட் yet credited in the bank. பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் இது இன்க்ரீஸே ஆகலை, அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கலை. கேஷ் புக்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டெபாசிட் பண்ணோன்னே இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ பாஸ்புக்கில் இந்த அமௌண்ட்டு டிக்ரீஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கும், ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் ஆகலை, இன்க்ரீஸே ஆகலை, அந்த அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கும் பாஸ்புக்கில். அப்போ கேஷ் புக்கில் நம்ம மேட்சப் பண்ணணும்னா இதை மைனஸ் பண்ணணும், 43,400 இது லெஸ்ஸில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் பை த பேங்க். ஓகே, ஸோ கலெக்ஷன்ஸ் அஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கூட இருக்கலாம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை பேங்க் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க டைரெக்டாக. ஸோ பேங்க்கில் இந்த அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ கேஷ் புக்கில் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், ஆஃப்டர் செக்கிங் வித் த பாஸ்புக் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இந்த டிரான்சாக்ஷனில் கொடுக்கல. ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை, நம்ம தான் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் பை த பேங்க் நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக்குன்றது தான் மீனிங்கே. அப்போ பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், கேஷ் புக்கில் இதை இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும் 24,000. அப்போது சி
ரெண்டு டிரான்சாக்ஷன் தான் ப்ளஸ்ஸு. இந்த 23,360 இதை ப்ளஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 24,000 ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிரான்சாக்ஷன் 600, 43,400 எல்லாமே மைனஸ். ஓகே, ஸோ 2 டிரான்சாக்ஷன் வந்து ப்ளஸ்ஸு, 3 டிரான்சாக்ஷன்ஸ் மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், அப்போ தான் சொல்யூஷன் பண்ணும்போது தெரியும். 23,360யும் 24,000ம் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். சி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எந்த பேலன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் பாஸ்புக் 1,26,640 given in the problem. ஸோ ரெண்டு டிரான்சாக்ஷன் சொன்னா ஆட் பண்ணுறது. ஸோ 23,360யும் 24,000ம் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 47,360 we will get. ஸோ இந்த 1,26,640 ப்ளஸ் 47,360 1,74,000. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ண அமௌண்ட்டு நமக்கு வந்துருச்சு. இப்போ மைனஸ் டிரான்சாக்ஷன்ஸ், இந்த 3 டிரான்சாக்ஷனையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் நாட் ரெக்கார்டட், நம்ம கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணலை, அப்போ அதை மைனஸ் பண்ணுறோம். பேங்க் சார்ஜஸ், அதுவும் பாஸ்புக்கில் தான் என்ட்ரு பண்ணோம், கேஷ் புக்கில் பண்ணலை, ஸோ மைனஸ். தென் செக் டெபாசிட்டட், அதை கிளியர் பண்ணவே இல்லை, அங்கே க்ரெடிட்டே ஆகலை நம்மளோட அக்கௌண்ட்டில், அப்போ அதுவும் மைனஸ். ஸோ இந்த மைனஸ் பண்ணுற 3 டிரான்சாக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணோன்னா we are getting 47,200. அப்போ 1,74,000லேருந்து இந்த 47,200 மைனஸ் பண்ணோன்னா 1,26,800. ஸோ திஸ் பேலன்ஸஸ் overdraft as per cash book. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ்ட். இங்கே நம்ம நெகட்டிவில் வரல, அப்போ ஏன் ஓவர் டிராஃப்ட் போடுறாங்க அப்படி திங்க் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படின்னா எண்டிங்கில் நமக்கு வர பேலன்ஸு ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக். ஏன்னா இங்கே சேஞ்சஸ் எதுவும் இல்லை, ஆட்லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். எப்பயுமே நெகட்டிவில் பேலன்ஸ் வரும்போது நம்ம திங்க் பண்ணணும், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு தான் எண்டிங் பேலன்ஸ். அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ் வந்ததுன்னா, இப்போ ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் பாஸ்புக் அப்படின்னா இங்கே மைனஸில் ஆன்சர் வருதுன்னா திஸ் இஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக். இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் 8th ப்ராப்ளம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் பாஸ்புக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், நம்ம எண்டிங் வந்து பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்குன்னு எண்டிங் ஆகும். ஸோ அதே தான். ஸோ ஆக்சுவலாக பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் ஸ்டார்ட் பண்ணோன்னா எண்டிங் பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக். இப்போ நெகட்டிவில் பேலன்ஸ் வந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு ஆப்போசிட். ஓவர் டிராஃப்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எண்டிங் ஃபேவரபிள் பேலன்ஸ், நம்ம ஃபேவரபிள் பேலன்ஸில் ஸ்டார்ட் பண்ணோன்னா எண்டிங் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். நெகட்டிவ் பேலன்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம அதை செக் பண்ணணும், ஆர் அதர்வைஸ். யூஸ்வலாக நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் வந்ததுன்னா எண்டிங்கும் ஃபேவரபிள் தான். ஸோ ஸ்டார்டிங் அன்ஃபேவரபிள் வந்ததுன்னா எண்டிங்கும் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் தான். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் நம்பர் 9. தேங்க்யூ.